ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா மாதிரி யாராவது இந்த டாக்ஸிக்கான ஆட்களுக்கு யாராவது மாட்டியிருக்கீங்க, இல்லை வந்து டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இஷ்யூவில் நீங்கள் ஏதாவது மாட்டியிருக்கீங்கன்னும் போது எப்படி உங்களுக்கு காத்துக்கலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நேரத்தில் 2 விஷயம் பொதுவாக பண்ணுறது என்னென்னா, நம்ம சைலண்ட்டாக இருந்தால் நம்மளை வந்து விட்டுருவாங்க, அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இருக்கிறது. 2வது விஷயம், நடந்த விஷயத்த வெளியே சொல்லாமல் அப்படியே இருக்கிறது. இது 2மே மிகப்பெரிய தப்பு. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த விஷயம் ஒன்றும் அதிகமாகிட்டே தான் தப்பு குறையாது. ஸோ அதனால் முதல்ல விஷயம் நீங்கள் அதை வெளிப்படுத்தணும். 2வது விஷயம், அந்த இடத்துல உங்களை தற்காத்துக்க முடியலனா அட்லீஸ்ட் கத்தவாது செய்யணும், ஹெல்ப்பாவது கேட்கணும். சரிங்களா? ஸோ இப்போ முகத்தில் அடிக்கோங்களேன். முகத்தில் அடிக்க வரும்போது முதல் விஷயம் எப்பவுமே நம்ம ஃபேஸ் தான் ரொம்ப சென்சிட்டிவான இடம். ஓகேவா? ஸோ அடித்தவொடனே நம்ம இப்படியே நாக் அவுட் ஆகிடும், கண்ணில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிக்க வராங்கன்னா, கண்ணாமண்ணா அடிக்க வராங்கன்னா கையை தூக்கி பிளாக் பண்ணுங்க. சரியா? ஸோ ஹேண்ட்ஸ் அப். ஓகேவா? முடிஞ்சால் அவங்கள புஷ் பண்ணிவிட்டு அங்கே தப்பிக்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா உடனடியாக நீங்கள் ஹெல்ப் கேளுங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா இம்மிடியட்டாக நீங்கள் வந்து ஹெல்ப்லைன்ஸ் கால் பண்ணுங்கள். இப்போ நிறைய ஃபெசிலிட்டி வந்துருச்சு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள், சிங்கப்பெண் திட்டம்லாம் நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபைட்டிங் மட்டும் கிடையாமல் ஓவரால் மார்ஷல் ஆர்ட் பற்றி நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கணும். அதே மாதிரி ஃபைட்டிங் டெக்னிக்ஸை கற்றுக்கணும். உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பிளாக் அவுட் ஃபைட் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு. என்ன ஆஃபர் தெரிஞ்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள்.